ஒரே வீச்சில் ஒருவனது தலையை கொய்த அந்த இளம் வீரனின் அகவை எப்படியும் 18 அல்லது 19 தாண்டாது. அவனது வாளையும் கையையும் கண்டால் இரண்டும் பொருந்தவே பொருந்தாது. ஏனெனில் அவனது கையோ மெலிந்து போய் இருந்தது. ஆனால் அவனது வாளானது நீண்டு தடித்து கனமுடையதாக இருந்தது. அவ்வளவு கனமுடைய வாளினை தூக்கி வேகமாக அவன் எப்படித்தான் சுழற்றினானோ! பல நாள் மாளிகையில் உணவின்றி வாடியதால் அவனது வயிறு சுருங்கி உடலும் இளைத்து போய் காணப்பட்டது. அவனது முகமோ முழு நிலவை போன்று அழகான எழில் கொஞ்சம் முகம், இன்னும் மீசை கூட முழுவதும் முளைத்திருக்காமல் அரும்பு மீசையே முளைத்திருந்தது. அகன்ற நெற்றி, ஒளிவாய்ந்த கண்கள், கூரிய மூக்கு என அவனது முகத்தில் அனைத்து கலைகளும் சிறப்புற வீற்றிருந்தது. நீண்டு வளர்ந்திருந்த தலைமுடிகள் கழுத்து வரை நீண்டு அவன் அப்படியும் இப்படியும் குனிந்தும் நிமிர்ந்தும் உடலை வளைத்து சண்டையிட்ட போது அவனது நீண்ட குழல்களும் ஆடி அவனுக்கு பெரும் கம்பீரத்தை அளித்திருந்தது. சுற்றிலும் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு சுவாலைகளுக்கு மத்தியில் அவன் வாளினை கொண்டு ஆடிய வீர ருத்ர தாண்டவத்தில் அவனை தாக்க வந்த வீரர்கள் அனைவரும் மடிந்து விழுந்தனர். அந்த காட்சிகளை மட்டும் தமிழ் புலவர்கள் யாரேனும் கண்டிருந்தால் காலத்திற்கும் அழியாத வீர பாடல்களை எழுதி வைத்து விட்டு சென்றிருப்பார்கள்.